ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி. இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தகப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க, நன்றி அப்பா. நீ தந்த ஜீவன் சுகம் பலன் கை கோடா கொடி தோத்திரம். இந்த காலை வேளையிலேயுமே நன்றி நிலையத்தோடு துதிக்கிறப்பா. நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏசப்பா, அந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து வசனத்தை எங்களுக்கு விட்டுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம கடந்த காலங்களிலே ஆகமங்கள் 5 நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஆகமங்கள் 5, அந்த 5 ஆகமங்களையும் மோசே எழுதினது. மோசே அவனுடைய காலத்துக்கு பிற்பாடு, யாத்திராகம் அவனுக்கு காலத்துக்கு பிற்பாடு வருகிறது. ஆதியாகம் முழுவதும் ஆவியானவர் அந்த மோசேக்கு மலைக்குள்ளேருந்து சொன்னதை அவன் அப்படியே எழுந்தது தான் ஆதியாகம் பார்த்ததில்லை. ஆனால் மோசே பின்னொரு காலங்களில் அவனு ஒரு 80 வருஷத்துக்கு மேலே ஊழியத்துக்கு வருகிறான். அதுக்கு மேலே 120 வருஷம் கண்டா அவன் இருக்கும்பொழுது 40 வருஷம் ஊழியம் செய்கிறான். அந்த 40 வருஷத்தில் அவன் போய் என்ன செய்யனா, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஊழியத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அந்த ஊழியத்தில் நம்ம தியானித்து கொண்டு வரோம். அதில் ஆதியாகவும், யாத்திராகவும், லேவியராகவும், எண்ணாகவும், உபாகம். அந்த உபாகத்தில் இப்போ கடைசியில் வந்துட்டோம். நம்ம உபாகம் 34 அதிகாரம் இருக்கிறது. இதில் நம்ம இப்போ 4ஆம் அதிகாரத்து வரைக்கும் தியானித்திருக்கிறோம். இப்போ 4ஆம் அதிகாரத்துக்கு பிறகு சில வசனங்களை வாசித்து அந்த அதிகாரத்தை நாம் நிறைவு செய்வோம். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொள்ளும்படி நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாய கர்த்தரின் கட்டளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். பாகால் பெயோரி நிமித்தம் கர்த்தர் செய்கிறது நீங்கள் உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பெயோரை பின்பற்றின மனிதரெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாம் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இதில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தானுக்கு அப்புறம் தாண்டி போனோம். இப்போ அந்த சீகோன், அந்த பாசான், அந்த ஓக், அந்த ராஜாவெல்லாம் அழித்து 2 கோத்திரத்துக்கு அந்த யோர்தானுக்கு இந்த சைடில் சூரிய உதயமாக கீழ்த்திசையில் அவங்க அந்த தேசத்தை பிடிச்சிட்டாங்க. பிடித்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வாலிபர்களுக்கு அந்த எகிப்திலேருந்து புறப்பட்ட 20 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதை சொல்கிறான். இவங்கெல்லாம் 20 வயசுக்கும் போது 40 வயசு இப்போ ஆகிட்டு, இப்போ கிட்டத்தட்ட இப்போ 60 வயசு, 55-60 வயசில் யுத்த ஜனங்களாகவும் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னொரு சந்தியாக யுத்த ஜனங்களாகவும் இருக்கிறாங்க. இந்த கோத்திரங்களில் 12 கோத்திரத்தில் இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, யுத்தம் பண்ணி தான் அதை பிடிக்கணும். ஆனால் தான் தேவன் தான் யுத்தம் செய்வார். இவங்க சும்மா இருக்கிறாங்க, யுத்தத்து கருவிகளை மாட்டி இவங்க சும்மா இருக்கிற. தேவன் தான் யுத்தம் செய்து அந்த தேசத்தை அவங்களுக்கு பிடித்து கொடுக்குறார். முதலே சொன்னது, இது உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் கண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இன்றைக்கி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே உலகம் முழுவதுமே பரவிடும். 5 செகண்டில் அப்படி உள்ள காலங்கள் இப்போ வந்துட்டோம். ஆனால் அந்த காலத்திலேயே இந்த ஜனங்கள் செய்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எல்லா ராஜாக்களும் எல்லாமே அறிஞ்சிருக்கிறாங்க. இவங்க இப்படி வர்றாங்க, தேவன் வழி நடத்தி கொண்டு வருகிறாருங்கிறத புறஜாதி ராஜாக்கள் எல்லாமே அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பார்க்கும்பொழுது, இஸ்ரவேலே, நீ பிழைத்திருக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொள்ளும்படி நீங்கள் கைக்கொள்வதற்கும் உங்களுக்கு போதிக்கிற கட்டளை நியாயங்களையும் கேளுங்கள். உடனே நீங்கள் அங்கே போய் அந்த கானான் தேசத்தில் வசிக்கும் பொழுது நல்ல வீடுகளை கட்டி நல்ல நிலத்தை பயிரிடுவதற்கு தோட்டங்களை உண்டாக்கி இருக்கும் பொழுது நீ இப்படிலாம் செய்யன்னு சொல்லி ஆண்டவர் முன்னக்கூட்டியே அந்த யோர்தானுக்கு இந்த புறத்திலே இருக்கும் பொழுது மோசே மூலமாக சொல்லி கொண்டு வர்றார். ஆனால் மோசே அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆனால் மோசே மூலமாய் அந்த கோத்திரங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாய கர்த்தரின் கட்டளை நீ கைக்கொள்ளும்படி
நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதிலிருந்து குறைக்கவும் வேண்டாம். பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னது மட்டும் செஞ்சால் போதும், வயசுக்கு எதுவுமே நீ செய்யக்கூடாது, வசனத்தை கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. தனக்கேற்ற சில பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டே போயிடுவாங்க, வசனத்தை கூட்டி சைடில். ஆனாலும் வசனத்தின்படி இருக்குதா, நான் சொல்கிற மாதிரி இருக்கு செய்தியா, அந்த கட்டளை, அந்த 10 கட்டளை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதில் தான் விசேஷமானது. அந்த கட்டளைக்குள்ளே நியாயப்பிரமாணங்கள் எல்லாமே உள்ளே அடங்கி இருக்கிறது. ஆனாலும் அந்த கட்டளை தான், அதுதான் மெயின். அதனால தான் அது என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு கற்பிக்க உங்களுக்கு தேவனாய கர்த்தரின் கட்டளையை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்க வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். பார்த்தீங்களா, நீங்கள் அதில் ஒன்றும் கூட்டவே வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்க வேண்டாம். இதில் பார்க்கும்போது பின்னால் ஆண்டவர் அந்த புதிய ஏற்பாட்டில் இதே தேவன் தான் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, யோவானுக்கு வெளிப்படுத்தின விஷயத்தில் இது என்ன சொல்கிறாருன்னா, இந்த புத்தகத்தில் திக்குதிர வசனங்களை கேட்கிற யாவரும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோடு எதையாயும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். நீ வயசுக்கு ஏதாவது நீ பிரசங்கம் பண்ணிட்டு போனால் இதிலிருந்து உனக்கு கூட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வெளிப்படுத்துக்கிற எழுதின விசேஷத்தில் யோவான் அதை காட்சியாய் அதை எழுதுகிறான். இந்த புஸ்தகத்தில் எழுதிக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த திக்குதிர புஸ்தகத்தில் வசனத்தில் எதையாவது எடுத்து போட்டார், இதிலேருந்து அந்த திக்குதிர வசனங்கள்லேருந்து அவன் வெளியே வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கலாம் கூடாது. அது உள்ள அர்த்தம் இருக்கும், உள்ள ஞான அர்த்தங்கள் இருக்கும், நம்மளுக்கு புரியக்கூடிய தன்மையில் ஆண்டவர் எழுதி வச்சுருக்காரு. அறியப்படாத ரகசியங்கள் அவருக்குரியது, நம்ம அதில் உள்ளே போக வேண்டாம். அறிந்திருக்கிறவர்கள் நமக்குரியதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் என்னென்னா, வசங்களில் எதையாவது எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தின் பசுத்த நேரத்திலிருந்து அவனு இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களிருந்து அவனுடைய பங்கை தேவன் அவன் எடுத்து போடுவான், உனக்குள்ள பங்கை ஆண்டவர் எடுத்து போடுவான்னு இருக்கார். அதனால் வசனத்தை ஒன்றும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாதுன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொன்ன தேவன் புதிய ஏற்பாட்டிலே அதை எச்சரிக்கிறார். கற்பிக்க வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், வெளிந்து ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். பாகால் பெயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை நீங்கள் கண்கள் கண்டிருக்கிறது, உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பெயோரை பின்பற்றின மனிதரை எல்லாம் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். இது பாகால் பெயர் இவன் பீலையாம். அந்த பீலையாம் அந்த 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 இது அவனுடைய அந்த அந்த பீலையாம் அந்த ராஜா அனுப்புகிறான்ல அந்த போகும்போது அவங்களுடைய விக்கிரகங்களை நீங்கள் பண்டிகைக்கு வாங்க, உங்கள் பிள்ளைகளை அந்த பிள்ளைகளோட சேர சொல்லுங்கள், அவங்களோட இது பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் ஆண்டவருடைய சந்ததி எதுவுடையும் சேரக்கூடாது. ஆண்டவருடைய சித்தப்படி அவரோட ஜனங்கள் அவருக்கு சார்ந்ததாக இருக்கணும் ஒழிய அந்நியர்களோட பிணைக்கப்படக்கூடாது, சேரக்கூடாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் அவங்க என்ன செய்யாங்கன்னா, பாகால் பெயோரின் பின்பற்ற விக்கிரகங்களை ஆராதிக்க அவங்க பண்டிகைக்கு இவங்க போனாங்க. அதனால் அவங்களுடைய எல்லாத்தையுமே ஆண்டவர் அழித்து போட்டார். அதனால தான் சொல்கிறாரு, பாகால் பெயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறதே, உங்கள் கர்த்தர் செய்கிறது ஆண்டவர் செய்கிறத உங்கள் கண்கள் கண்டிருக்கிறீர்களே. பாகால் பெயரை பின்பற்றின மனிதரை எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். அவங்கள பின்பற்றி போனவங்க, விக்கிரகங்களை ஆராதிக்க, அவங்க பண்டிகைக்கு கலந்து கொள்ள போகிறவங்க, அவங்கள விக்கிரகத்தோடு சம்மந்தப்பட்ட போகிறவங்களுக்கு எல்லாமே அழித்து போட்டுருக்காரு. உங்கள் கண்கள் கண்டுன்னு சொல்லிட்டு அதை எச்சரிக்கையாக சொல்கிறார். இதான் தேவனு முதல் அதிக கோவப்படுறது என்னென்னா, விக்கிரகங்களை ஆராதிக்கிறது தான். ஆண்டவருக்கு பிடிக்காதது விக்கிரகங்களை ஆராய்க்கிறது. விக்கிரகம் ஒரு பொருள் எண்ணக்கூடாது, விக்கிரகம் மானது ஒன்றுமில்லை. அதை நம்ம இதுக்கு ஒன்று இருக்கிறது என்று நம்ம அதை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்கவே வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். 10 கட்டளையிலே முதல் கட்டளை, 2ஆவது கட்டளை உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை மட்டும்தான் நீ சேவிக்கணும். விக்கிரகங்களை உன் மனதில் கொண்டு வரக்கூடாது, இதயத்துக்குள்ளே அதை கொண்டு வரக்கூடாது. தேவனை அறிகிற தேவன் தான் இதயத்தில் வாசம் பண்ணணும். அவர் உள்ள தியானம் தான் நம்ம இதயத்தில் இருக்கணும் ஒழிய மற்ற அந்நிய தேவன்கள் அந்நிய ஞாபகங்களை நம்ம ஒரு காலம் சொல்லவும் கூடாது, அதை உச்சரிக்கவும் கூடாது, அதை நமஸ்கரிக்க சேவிக்கவும் வேண்டாங்கிற சொல்கிறார். அதை தான் ஆண்டவர் அதிக எரிச்சல் உள்ள தேவன். அவர் அதை மாத்திரம் தான் சொல்கிறார், முக்கியமாக சொல்கிறார். பாகால் பெயோரை பின்பற்றின மனிதரெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். ஆனாலும் சொல்லியிருக்கு, ஆனாலும் நான் உங்களை அழிக்கலை. எப்படி சொல்கிறார்? ஆனாலும் உங்கள் தேவனாய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரை நம்ம பற்றி கொண்டு இருக்கிறோம். அதனால தான் இந்நாள் வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. நாம் உயிரோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையே, நான் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையே.
ஒரு நிமிஷத்தில் நிர்மூலம் ஆயிரும், அழிச்சிருவார். ஆண்டவர் நம்ம பின்பற்றி இருக்கும் பொழுது நம்ம உயிரோடு இருப்போம். அவருக்கு உயிருள்ள சாட்சிகளாய் நாம் பூலோகத்தில் ஜீவிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற சிலாக்கியம். ஆனாலும் உங்கள் தேவனாய கர்த்தரை பற்றி கொண்டு நீங்கள் யாவரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளையும் நியாயங்களையும் போதித்தேன். நான் தேவன் கற்பித்தது எல்லா நியாயங்களை எல்லாம் யாரும் மோசே 10 கோத்திரத்துக்கும் அந்த 12 கோத்திரத்துக்கும் போதிக்கிறான். இது யோதானுக்கு அந்த புறத்தில் அவன் போக முடியாது. அவன் இந்த புறத்தில் இருக்கும்போது அந்த ஜனங்களுக்கு எல்லாமே அந்த பழைய ஏற்பாட்டில் அவன் நடந்து வந்த காரியங்கள் என்னென்ன நடந்துச்சோ கர்த்தர் செய்த அதிசயங்கள் எல்லாம் அவன் சொல்லி அந்த ஜனங்களை திடப்படுத்துகிறான். அந்த போர் செய்து யுத்தத்தை வெற்றி பெற செய்கிற ஜனங்களை திடப்படுத்துகிறான், ஸ்திரப்படுத்துகிறான். கர்த்தர் இப்படியெல்லாம் செய்தாரன்னு சொல்லிட்டு ஸ்திரப்படுத்துகிறான். உங்களுக்கு கட்டளையும் நியாயங்களையும் போதித்தேன், ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமும் இருக்கும். அவைகள் இந்த கட்டளையெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதி ஞானம் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். அந்நிய ஜனங்கள், புறஜாதியார் எதான் சொல்லியிருக்காருன்னா, ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாக இருக்கும். அவர்கள் இந்த கட்டளையெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானம் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். இந்த பெரிய ஜாதியை ஞானம் விவேகம் இருக்கிற ஜனங்கள். ஞானமும் விவேகமும் தேவன் தர்றது, மனுஷனால் செய்ய முடியாது. ஞானம் விளையிற இடம் தெரியாது, புத்தி விளையிற இடம் உண்டா. கர்த்தருக்கு பயப்படுதலே புத்தி, கர்த்தருக்கு பயப்படுதலே புத்தி, கர்த்தரை தேடுவதே ஞானம். அப்போ பெரிய ஜனங்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு புறஜாதியார் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அந்த மோசே ஜனங்களுக்கு கற்பிக்கிறான். இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள், ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள் சொல்லி சொல்லுவாங்க அவங்கள. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பார். விவேகம். நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? பார்த்தீங்களா, அவன் தன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்குறான். அவன் ஒத்து கொடுத்து தேவனை, உண்மையான தேவனை அவன் உண்மையாய் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம், அவரை நாம் ஜெபம் பண்ணுறது போதெல்லாம், அவருக்கு நம்ம சமீபமாய் ஒரு சகோதரனிடத்தில் பேசுகிறது போல, தகப்பனிடத்தில் பேசுகிறது போல நம்ம பேசுகிறோம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட. அப்பொழுது அதை தான் முக்கியமாக சொல்கிறான். ஏன்னா நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் நிற்கிற பெரிய ஜாதி எது? பெரிய ஜாதி எது? தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றுக்கொண்டோம். இயேசுவானவரை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இவ்வளவு சமீபமாய் பெற்றுக்கொண்டோம். அவரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம், அவரை நம்ம வாழ்த்துறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கள்ளத்தனம் வச்சுக்கிட்டு ஜோம் பண்ண முடியாது, கள்ள காரியங்களை வச்சுட்டு ஜோம் பண்ண முடியாது. கள்ள காரியங்களை வச்சு ஜோம் பண்ணிங்கன்னா அதிக ஆக்கினை அடைவாங்க. கள்ள காரியத்தை முதல்ல தூர எடுத்து போடணும். தேவனிடத்தில் ஒருமுனப்பட்டு வஞ்சிக்கக்கூடிய எந்த ஞானமும் நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடாது. உண்மையாய் தாழ்மையான இருதயத்தோடு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேனுங்கிற மாதிரி நம்ம ஜபத்தை, சாந்தமான ஜபம், சின்ன ஜபம் போதும். பெரியதை அலட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. அலட்டிக்கிட்டு இருக்க உலகப்புறமான மனுஷன் பிழைப்புக்காண்டி அலட்டி கொண்டிருப்பான். அது நமக்கு தெரியும். சின்ன ஜபம், ஆண்டவரே இனிமேல் பிரிமையாயிரும் சொன்னாலே போதும். பாவியாகி இனிமேல் கிருபியாருன்னு சொன்னது போல், அந்த ஆயக்காரன் சொன்னது போல் நம்ம சிம்பிளாக ஜெபம் பண்ணாலே போதும். ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்பார். என் பிள்ளை எவ்வளோ உண்மையாக இருக்கான்னு சொல்லிட்டு அதிலேயே அவர் தெரிஞ்சுக்கிடுவார். இந்நாளிலே நான் உங்களுக்கு விதிக்கிற நியாயப்பிரமாணம் முழுமையும் நீங்கள் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? நியாயப்பிரமாணம் கொடுத்தாச்சு, 10 கட்டளை கொடுத்தாச்சு. நியாயப்பிரமாணத்தில் இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு ஒத்துட்டு கட்டளை இடுறார். அது நம்மளுக்கு என்ன செய்யணும்னா நியாயங்கள், அவருடைய நியாயங்களை நமக்கு சொல்கிறார். அது ரொம்ப முக்கியம். தேவனுடைய நியாயத்தை அறிவதுதான், அவருடைய நியாயம் எப்படி இருக்குனுங்கிறத நம்ம வேதத்தின் மூலமா இருதயமே நம்மளை சொல்லும். இதான் நியாயம், இதான் அநியாயம், இது அந்நியாயங்கிறத நம்ம இருதயமே நம்மளை வரையறுக்கும். எல்லாருக்கும் சுத்த சுவாதீனம் தந்திருக்கிறார். அந்த சுத்த சுயாதீனத்தை நம்ம நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும்.
சாத்தான் தீய வழியில் நம்மளுக்கு பல உபாயங்களை பண்ணி அவனுக்கேக்க கொண்டு போவான். அது நம்மளுக்கு தெரியும். தன்னுடைய லாபத்துக்காண்டி நம்மளுடைய இதுக்காண்டி அவன் விஷயத்துக்கு கொண்டு போய் பிரியப்படுத்துவான். மனுஷனை பிரியப்படுத்தி அவனை நினைச்சான் அவனுக்கு காலைக்கு வலை விரித்து அவனை வலைக்குள்ளே மாட்ட வைப்பான். ஆனால் தேவன் ஒருபோது அப்படி செய்வதில்லை. அவர் நீதி உள்ளவர். அவர் சாதாரண தேவன், இயற்கையில் வாசம் பண்ணுகிறவர். அவர் எல்லாவனை எளியவனை தூரத்திலும் தெரியலார். நம்மளை தூரத்திலிருந்து ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டே இருப்பார். அவன் பூலோகத்தில் பாடுகள் பட்டாலும் அவன் உண்மையாக இருக்கானா, நான் என்னை சேவிக்கிறானா, அவனுக்கு உண்மை உள்ள எது இருக்கா, இரக்கம் உள்ள எது இருக்கா, நம்மளும் என்னுடைய குணங்கள் கிறிஸ்துவின் சாயல். கிறிஸ்துவின் சாயல்னால் என்ன? அவருடைய குணங்கள் நம்மகிட்ட இருக்குந்தா கிறிஸ்துவின் சாயல். அதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். சாயல்னால் அவருடைய ரூபம் கிடையாது. கிறிஸ்துவின் சாயல் சார்ந்த குணம், அவருக்குள்ள குணங்கள் நம்மகிட்ட இருக்குதா, அதுதான் ஆண்டவர் முதல்ல பார்க்குறாரு. அப்போ அவருடைய பிள்ளை, அவருடைய வித்து. நியாயங்களும் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி ஏது எது? அதான் அப்படி கேள்வி கேட்குறான். ஆண்டவரை நம்ம இவ்வளோ சமீபமாக பெற்ற ஜாதி எவ்வளவு. நீங்கள் எளிமையிலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அந்த அக்னி சுவாலத்திலேருந்து மக்களோடு ஒன்றித்து அந்த கோத்திரங்கள் எகிப்திலிருந்து அவங்கள கானான் தேசத்துக்கு கொண்டு வரும்போது கடைசியில் அந்த ஓரைப்பு மலையில் பெரிய அக்னிக்குள்ளேருந்து ஆண்டவர் 10 கட்டளை கொடுக்குறாரு. அவங்க மேலே இரக்கமாக இருக்கிறாரு. நான் இரக்கமுள்ளவர் என்பதை செய்ய சொல்கிறாரு. நான் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்கிறாரு. நியாயத்தை நியாயமாய் அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். 10 கட்டளையின்படி நடந்தால் அதில் கட்டளைக்குள்ளே தான் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனாய கிறிஸ்து, நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாம் அவருக்கு ஒத்திருப்போம்னு சொல்லியிருக்கு. அவர் நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த ஜீவனாய கிறிஸ்து. அவர் எப்பொழுதும் சாத்தான் தூண்டுதல், தன்னுடைய தூண்டுதல் நம்ம இதயத்தில் இருக்கும். அவன் எதிர்மறையாக சில தூண்டுவான். ராங், அதாவது நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வருவான். அவருக்கு விரோதமாய் செயல்படுகிற தாட்ஸை கொண்டு வருவான். நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் தான் ப்ளஸ் என்னென்னு தெரியும், உண்மையான தாட்ஸ் என்னென்னு தெரியும். அதனால் வருத்தப்படக்கூடாது. அதன்படி நடந்தாச்சுன்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு உண்மையான தாட்ஸ் என்னென்னு தெரியும். அவருக்கு விரோதமான தாட்ஸு முதல்ல இருதயத்தில் உருவாகும். அதை சாத்தானுடைய தாட்ஸு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவனை அப்பால் இப்போ சாத்தானு சொல்லி நம்ம விரட்டணும். நம்ம சொந்தத்தில் செய்ய முடியாது. தேவன் மேட்டில் இறங்கி நம்ம சொல்லி ஜெபம் பண்ணும்போது தான் அவனுடைய கிரிகள் எல்லாமே அழிந்து போகும். ஓரேப்பிலே உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்கள் என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு அவைகள் பிள்ளைகளுக்கு போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட பெரிய காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளுக்கு உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார். அவரே சொல்கிறார், மலையிலேருந்து அக்னி ஸ்தம்பம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மலையை சுற்றிலும் எரியும் பொழுது தேவன் நேராக சொல்கிறார். சபையை கூட்டியதை செய்து என்ன சொல்கிறேன்னா, உன் கண்கள் கண்ட பெரிய காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் கண்கள் கண்டது. வானளவில் அக்னி எரியுது. அக்னிக்குள்ளேருந்து தேவன் பேசுகிறார். அவர் சத்தத்தை தான் கேட்க முடியும். அவர் ரூபம் கிடையாது. தேவனுக்கு ரூபம் ஒன்று கிடையாது. அவர் அருவி சொருவி. ஆனால் அக்னிக்குள்ளேருந்து சத்தம் வருது. உன் கண்கள் கண்ட இந்த பெரிய காரியங்களை நீ மறவாதபடிக்கு, நீ மறந்துடாத. உன்னுடைய ஜனங்கள் மறந்துடக்கூடாது. நாங்கள் இப்படிலாம் கண்டோம் அப்படின்னு சொல்லி உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் போதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு ஆண்டவர் சொல்கிறார். உன் கண்கள் கண்ட பெரிய காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருந்து. இதயத்தை விட்டு நீங்கக்கூடாது. அந்த அக்னியிலே தேவன் மனுஷனோட பேசினார். மோசே கூட மட்டும் பேசலை, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்தரோடு கற்பனையை கொடுக்குறாரு, சொல்கிறாரு அக்னிக்குள்ளேருந்து. ஆனால் நீ அதை மறக்காத, இதயத்தில் வச்சுக்கொள். அதுதான் சொல்கிறாரு. அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருந்து. எச்சரிக்கைன்னா எப்படி? கரண்ட் இருக்குது, எச்சரிக்கை நீ போட்டிருக்கும், தொட்டா நினைக்கும், ஷாக் அடிக்கும். அப்போ என்ன செய்யணும்னா நம்ம அது வேண்டி தொடுவோமா? தொட மாட்டோம். தேவன் பரிசுத்தர். அவரை பரிசுத்தத்தோடு தான் ஆராதிக்கணும். அந்த பரிசுத்த தேவனை சொல்கிறதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறேன்னா எச்சரிக்கையாக இருந்து. எச்சரிக்கைன்னா பயத்தோடு இருக்கிறது. அதில் எப்பொழுதும் ஞாபகத்தில் இருக்கும், நம்ம கைப்பற்றக்கூடாது கரெக்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது நம்ம எச்சரிக்கையாக தான் இருப்போம். அதே போல் தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? பயபக்தியாக இருக்கணும். எச்சரிக்கையோடு அவருடைய
பயபக்தியாக இருக்கணும். அவருக்கு ஏற்ற பிள்ளையாய் உலகத்தில் நம்ம ஜீவிக்க வேண்டும். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவ பிடிக்கும், உன் ஜீவனும் நாளெல்லாம் அவையில் உன் இருதயத்தை விட்டு நீங்காத பிடிக்க எச்சரிக்கையாக இருந்து. இருதயத்தை விட்டே போகக்கூடாது. அந்த பயம் உனக்கு எப்போதும் இருக்கணும். உன் இருதயத்தில் ஒரு காரியம் நடக்குன்னா, ஒரு அனித்தியமான ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்யும் பொழுது நம்ம அதுக்கு உட்பட்டு அவனுக்கு சரி நம்மளை ரொம்ப தொந்தரப்படுத்தாம மனதுக்கு இடைஞ்சல் வரும்போது அதை நம்ம விட்டு கொடுத்துருவோம். போ கொண்டு போ அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல விட்டு கொடுத்துருவோம். அது அவனை போ, அவன் என்னை தொந்தரப்படுத்தாதங்கிறது நம்ம விலைக்கு விடுறோம். அது எதுக்கு? நம்ம சரீரத்தை நம்முடைய ஆத்மாவையும் கெடுத்துரும், நம்முடைய மனதை கெடுத்துரும், நம்முடைய எல்லா காரியங்களையும் கெடுத்துரும். நம்மளுக்கு நஷ்டமானாலும் போன்னு சொல்லி போகணும். அப்போலே போ சாத்தானேன்னு சொல்லி சபிச்சு விட்டால் போதும். கொஞ்ச நாளில் அந்த மரமே இருக்காது, பட்டு போயிடும். அனித்தியமாக செய்யும் பொழுது நீதியை செய்கிற தேவன் நம்ம நீதின்னு தெரியும். இதுதான் நீதி, நம்ம இவ்வளோதான் பண்ணியிருக்கோம்னு சொல்லி தெரியும். அந்த நீதிக்கு புறம்பானது பூரா அவனுக்கு எது நான் சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளுங்கள். ஆத்மா விலையேறப்பட்ட மனுஷன் உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தினால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்த அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்கிறாரு. அதனால் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய ஆத்மா நாம் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்வதே தேவனுக்கு பிரியமானது. நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? விலையேறப்பட்டது. அந்த ஆத்மா தான் ஒரு நாளில் என்ன செய்யணும்? தேவனோடு இருக்கும். ஆவி தனித்தந்த தேவனிடத்துக்கு போயிடும், சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆனால் நம்ம ஆத்மா அவரோடு இருக்கும். அதான் உன் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாக இரு, உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். சின்ன தவறு தான் இருக்கும், ஆனால் பெரிய பாதாளத்தில் கொண்டு விட்டுரும். அந்த சின்ன தவறையை முதலே நம்ம கரெக்டு பிடிங்கி தூரம் எரிஞ்சிட்டேன்னா அந்த சின்ன தவறு நம்மளை ஆட்கொள்ள முடியாது. உனக்கு எனக்கு ஒரு இது இருந்தால் தானே, லிங்க் இருந்தால் தானே நம்ம செய்வோம். நீ வேண்டாம், எனக்கு உன்னுடைய கிரிகளை எனக்கு பிடிக்கலப்பா போன்னு நம்ம விட்டுட்டோம் போது நம்ம பாதாளத்துக்கு போகிறது நம்ம என்ன ஜீவனுக்குள் பிரவேசித்துருவோம். அந்த சின்ன தவறை நம்ம என்னத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகள் அந்த 10 கட்டளை தான், அந்த கற்பனை தேவனுக்கு பயந்து நடப்பது தான். அது அன்பு என்கிறதுலேருந்து ஆண்டவர் ஒரே வார்த்தையில் புதிய ஏற்பாடில் முடிச்சுட்டார். ஆனாலும் பழைய ஏற்பாடில் அந்த 10 கற்பனையும் அதுக்குள்ளே தான் அடங்கி இருக்குது. அதனால தான் உன் ஆத்மாவை குறித்து ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகள் உன் பிள்ளைகளுக்கும், நீ உன் பிள்ளைகளுக்கு, நீ உனக்கு சொல்லு, உன் சந்ததி, உனக்கு அடுத்த சந்ததிக்கு நீ போதி, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அறிவிக்க கடவாய். அவன் பிள்ளைகள்னா இப்போ வரிசையாக வாழையடி வாழையாக வந்துட்டு இருக்கும்போது நம்ம இந்நாள் வரைக்கும் நமக்கு தேவன் அந்த கட்டளைகள் பூரா கொடுத்துருக்கிறாரு. அந்த கட்டளை பூரா நமக்கு மனப்பாடமாக இதயத்தில் இருக்கும். அதை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. கட்டளை மீறுவது அநியாயம் அனைத்தும் பாவம் தானே. நம்ம அநியாயம் செய்வோம். எதனால் அநியாயம் செய்கிறோம்? தன்னுடைய ஆசையினால் அநியாயம் செய்கிறோம். நம்ம நஷ்டப்பட்டு நம்ம சில நேரத்தில் பண்ண வரும்பொழுது நம்ம அதை திருப்பி ஆண்டவரே கொஞ்சம் இந்த கற்பனைகள்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுத்தாரு. ஒரு இயேசுவானவர் அது மாம்சத்தில் வரும்போது கொஞ்சம் மாற்றி அதுக்குள்ளே இப்படி இருக்குதுலாம் சொல்லார். நம்ம அதெல்லாம் தெளிவாகிடணும், மனத்தெளிவாகிடணும். அதனால தான் அப்படி சொல்கிறாரு. நீ உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அறிவிக்க கிடவா. நீங்கள் சேர்ந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். நீங்கள் சேர்ந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்தை அளவில்லாத அக்கினி எரிய. வானத்தின் அளவில்லாத அக்கினி பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அக்கினி இல்லை. வானம் நமக்கு காணவே முடியாது, கண்ணு கெட்டுற தூரம் அக்கினி. அதான் என்னன்னா, வானத்தில் அளவிய அக்கினி எரிய, இருளும் அந்தகாரமும் சூழ்ந்திருந்தது. இருளும் மேகமும் அந்தகாரமும் இரண்டுகிட்டு இருக்கு. அப்படி என்ன நடக்க போகுதோன்னுட்டு அவ்வளவு திட்டலாக இருக்கிறது. தேவன் மலையை தொட்டால் அது புகைஞ்சிரும்னு சொல்லியிருக்கு. தாவீது சங்கீதத்தில் சொல்லுவான். அவர் மலையை தொட அது புகையின்னு இருக்கு. அதே போல் அது அக்னி அவ்வளோ தூக்கம் எரிஞ்சுது. இந்த ஜனங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க மலையின் அடிவாரத்திலிருந்து. இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. அந்த அக்னி நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். அந்த அக்னி நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். அவ்வளோ பெரிய அக்னி, பிரைட் உள்ள தணல், அவ்வளோ பெரிய அக்னி, அவ்வளோ பெரிய வெப்பம், அவ்வளோ பெரிய சூடு, அவ்வளோ பெரிய இது, அது வரையறுக்க முடியாது. அதுக்குள்ளே இருந்து பேசினாராம். அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் தான் கேட்டிங்களா? பரிசுத்த தேவன். அதே தேவன் தான் ஏழை கோலம் எடுத்து ஸ்திரீயின் வித்தில் பிறந்தார். நம்மளுடைய பாவங்களை போக்குவதற்காக தான் அந்த அக்னிக்குள்ளே இருந்து பேசின தேவன் அவரே தன்னை தாழ்த்தி மாம்சத்தில் வந்தார். இது பெரிய இது, நம்ம அதை கிரகிக்க முடியணும்னா
ஆண்டவர் தான் அந்த ஞானத்தை தரணும். அவ்வளோ பெரிய பிரைட்டான தேவன், ஒரே தேவன் தான். அந்த அக்னி நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார், உங்களோட பேசினார், வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அவருடைய சத்தத்தை பூரா கேட்டீங்க. ஒரு டோருக்கு அடுத்தால செவருக்கு அந்தால இருக்கு பேசும்பொழுது அவர் சத்தம் கேட்கும். ஆனால் அவர் நம்ம சாயலை பார்க்க முடியாது. அவர் எப்படி தேவனுடைய சாயலை பார்க்க முடியாது. ஆனாலும் சத்தம் கேட்குது. தேவன் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார், கர்த்தருடைய கட்டளை அப்படி கொடுக்கும்பொழுது அவர் சத்தம் கேட்குது. அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டு வந்து அவர் ரூபத்தை காணவில்லை. நீங்கள் போய் பார்க்குறீங்க, அவர் ரூபத்தை காணலை. ரூபம் கிடையாது, அருவி சுரபி, ரூபம் இல்லாதவர். அவர் எந்த இடத்துலையும் வரலாம். தேவன் நாங்கள் நடுவில் எழுந்தருளி அப்படின்னு சொல்லி மோசே ஜெபம் பண்ணுவான். அவரை செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அதான் அப்படி விளக்கி சொல்கிறதுக்கு தான் எழுதியிருக்காரு. அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. நீங்கள் கைக்கொள்ள வேண்டுமென்று அவர் உங்களுக்கு கட்டளிட்ட கற்பனைகளை நம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பனைகளில் எழுதினார். அவர் சொல்ல சொல்ல அவரே எழுதுகிறார். அந்த 10 கற்பனையை முதல்ல 2 பலகையில் மனுஷங்க இவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அந்த அக்னிக்குள்ளே சொல்லிவிட்டு அவர் கற்பனையை எழுதுகிறார், பலகையில் எழுதுகிறார். தேவனுடைய விரல்னால் அந்த அக்னி அந்த பலகையில் எழுதப்பட்டது. 2 கற்பலைகளில் எழுதினார். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்கிற தேசத்திலே நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளை நியாயங்களை உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளை. நீங்கள் அங்கே போய் என்னெல்லாம் சுதந்திரிக்கணும் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி அக்காலத்திலே எனக்கு கட்டளையிட்டார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு. ஆனாலும் மோசே இந்த ஜனங்களுக்கு எழுதுகிறான். இப்பொழுது புதிய ஏற்பாட்டு ஜனங்களாக நம்மளுக்கு இஸ்ரவேலராக நமக்கு அவர் எளிமையிலே நம்மை வெளிப்படுத்தி காட்டி நமக்கு எழுதுகிறார். நம்ம எல்லாம் முன்னால் அறிஞ்சிட்டோம், பின்னாலே அறிஞ்சிருக்கோம், முன்னாலே அறிஞ்சிருக்கோம். அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம வசனங்கள் மூலமாக நம்ம அதை தெளிவுபடுத்தி நம்முடைய ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்வதற்கு ஆண்டவர்களெலாம் எழுதி வச்சிருக்கிறார். அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் ஓரப்பிலே அக்னி நடுவில் உங்களோடு பேசின நாளிலே நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. பார்த்தீங்களா, தெளிவாக இதை அடிக்கடி எழுதுவார். நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணலை. ஏன்னா மனுஷன் உண்டாக்கிடுவான். என்னத்தையாவது அவரை பார்த்து ஏதாவது உருவத்தை உண்டாக்கி அதை சேவிக்க வச்சுருவான். அவங்க ஆர்வன் கண்டுக்குட்டியை உருவாக்கினான். பார்த்தீங்களா, அது போட்டான் வந்ததுன்னு சொன்னான். ஆனால் அது பெரிய பாவம். ஜனங்களை அவன் நிர்வாணப்படுத்தினான்னு எழுதுறாரு. அதை அப்போ எப்படின்னா, நம்முடைய தேவன் ஆவியான தேவன். அவருக்கு அருவி சுருவி. அவர் எல்லா இடத்துலையும் வாசம் பண்ண முடியும், எல்லாத்தையும் கேட்க முடியும். ஒரு செல்ஃபோன் மூலமாகவே சகலத்தையும் அறிய வேண்டும் பொழுது செல்ஃபோனை உண்டாக்குற தேவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும். நம்ம என்ன செய்தாலும் நம்ம உள்ளத்தில் அந்த சிந்தனை உருவாகிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் அது எல்லாமே அறிஞ்சிருப்பார். அதை நம்ம தெளிவாக நினச்சிக்கிடணும். நமக்கு வேண்டியது எல்லாமே அவர் தந்துடுவார். நம்ம ஜீவனுக்காண்டி நம்ம கவலைப்படுவோம். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், எளிதாக சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார். நமக்குடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்று குறைபடாத, எல்லாவற்றையும் ஒன்று குறைபடாதுன்னு தான் சொல்லியிருக்கார். ஒன்றும் குறைபடாதுன்னு சொல்லியிருக்கிறார். இதோட அந்த வசனத்தை முடிச்சிடும். 15ஆம் வசனம், அதாவது உபாகம் 4:15 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கிறோம். ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னேன். என் அப்பா பிதாவே, உண்மை இருகரம் கூப்பி வணங்குகிறேன். ஐயா, எங்கள் மேல் கிருபையா இருங்க. எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்திலே இருக்குதப்பா. நீரே எனக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருப்பதற்காக கோடாக்கொடி தோத்திரம். ஐயா, கோடாக்கொடி தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகள் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. தகப்பன் பிள்ளை இடத்தில் கேட்கும் பொழுது அதை நீர் அவனுக்கு நிச்சயமாய் செய்வீர் ஆண்டவரே. நீரே சர்வ வல்ல தயாபர பிதா, நித்திய தேவன், சதாகாலம் வாழுகிறவர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன்.